அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரணுவும் அசையாது. 6, 8, 12ஆம் அதிபதிகள் மறைவு ஸ்தானாதிபதிகள். இதில் 3ஆம் இடத்தையும் சேர்த்திருக்கணும். 3ஆம் இடம் அவ்வளவான பாதிப்புகளை தருவதில்லை. 3ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி, ராகு, கேது, சூரியன் போன்ற கிரகங்கள் கோச்சார ரீதியாக இருந்தாலும் சரி, ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, நல்ல பலன்களையே தரும். இப்போ 6 லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனையானால் அந்த ஜாதகருக்கு தீராத நோய் இருக்கும், இல்லைன்னா தீராத கடன் இருக்கும். 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே பிரச்சனைகள் தான் நிறையா, வாழ்க்கை நாள் பூரா பிரச்சனைகளாக இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்கும். 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானம், அது ஒன்று தான் அதில் விசேஷம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வறுமை, தரித்திரம், கண்டம், விபத்து, அவமானம், சிறை தண்டனை, இப்படி லைனாக கெடுபலன்கள் தான் நிறைய இருக்கும் 8ஆம் இடத்துல. 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானம் அதுலேயே நல்ல விஷயங்கள் என்னென்னா தாம்பத்திய உறவுகளை குறிக்கின்ற கட்டில் சுகம், நிம்மதியான உறக்கம் இருந்தால் கூட 12ஆம் இடம் விரயஸ்தானம், அவ்வளோதான். 12ஆம் இடம் சொன்னாமே நம்ம விரயஸ்தானம் தான் சொல்லுவோம். 12ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் அந்த திசை முடிகிற வரைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது, இல்லையா? இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போம். இது 1992 பிறந்த ஒரு பெண்ணுடைய ஜாதகம். 32 வயசு முடிஞ்சு 33 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் ஆகலை. இதை பார்த்தோன்னே என்ன நினைப்பீங்க? 7 சுக்கிரன் காரகபாவன அஸ்தின்னு சொல்லிடுவீங்க. அது ஒரு பாயிண்ட்டு, இல்லைன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லை, இந்த 6, 8, 12 தொடர்புகள் இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுக்கும் வருது, இல்லையா? அதனால தான் இந்த ஜாதகத்தையே நான் எடுத்தேன். இந்த 6, 8, 12 இப்போ வழக்கம் போல் சாரத்தோடு டிகிரியோடு சொல்கிறேன். ரிஷப லக்னம், 2இல் கேது, மிருகசிஷம் 3, செவ்வாயினுடைய நட்சத்திரம், சாரம் 1 டிகிரி. செவ்வாய் புனர்பூசம் 2, அஷ்டமாதிபதி சாரம் 25 டிகிரி. சந்திரன் மகம் 3, கேது சாரம் 7 டிகிரி. குரு பகவான் உத்திரம் 4, சூரியனுடைய சாரம் 8 டிகிரி. இங்கே சூரியன் சித்திரை 4 இருப்பார், 4 டிகிரி. புதன் விசாகம் 2, 25 டிகிரி. சுக்கிரன் அனுஷம் 2, 8 டிகிரி. ராகு பகவான் மூலம் 1, 1 டிகிரி. சனி திருவோணம் 3, 19 டிகிரி. இதுதான் கிரக அமைப்புகள். நம்ம கல்யாணம் சொன்னோன்னே என்ன பார்ப்போம்? 7ஆம் இடத்துக்கு வந்துடுவோம். 7ஆம் இடத்தில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சுக்கிரன் காரகபாவன அஸ்தின், இது எல்லாருக்கும் தெரியும். அந்த பாயிண்ட்டு இருக்கட்டும், அதை விட்டுருங்க. இப்போது 6 கூடிய சுக்கிரன் 7இல் அமர்வது தவறு. நீங்கள் 6ஆம் அதிபதி 7இல் இருந்தாலோ 7ஆம் அதிபதி 6இல் இருந்தாலோ கணவன் மனைவிக்குள் சதா சண்டை, சச்சரவுகள், பிரிவினைகள் தான் இருக்கும். அந்த டைவர்ஸ் வரைக்கும் போகிறவங்கள பாருங்கள், கரெக்டாக 7 கூடிய 6இல் இருப்பான், இல்லை 6 கூடிய 7இல் இருப்பான். இதுதான். இப்போது 6 கூடிய சுக்கிரன் நீங்கள் 7இல் அமர்வது தவறு. அப்போ 7ஆம் பாவம் கெடும். 7ஆம் பாவத்துக்கு 6ஆம் அதிபதியினுடைய தொடர்புகள் வந்துடும். இப்போது அங்கே பார்க்க 7ஆம் அதிபதி செவ்வாய் 2இல் அமர்வது தப்பில்லை. அவர் யார்? புனர்பூசம் 2, அஷ்டமாதிபதி சாரத்தில் அமர்கிறார். அஷ்டமாதிபதி சாரத்தில் அமர்வது தவறு. அதுக்கு வீடு கொடுத்த புதன் 6இல் மறைந்து, அந்த புதனும் அஷ்டமாதிபதி சாரத்தில் விசாகம் 2, இல்லையா? அப்போ 7ஆம் அதிபதிக்கு 6, 8 தொடர்புகள் வந்துடுது, இல்லையா? இப்போ 2ஆம் அதிபதியை பாருங்கள். 2ஆம் இடத்தில் கேது தவறு. 2இல் கேது 8இல் ராகுனாவே குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், தடைகளை உண்டாகும். அது மிருகசிஷம் 3, 1 டிகிரி. 12ஆம் அதிபதியின் சாரம் விரையாதிபதியினுடைய சாரத்தில் இருப்பார். அதுக்கு வீடு கொடுத்த புதன் இங்கே 6இல் மறைவார். செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் 6இல் மறையும். செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த குரு பகவான் அஷ்டமாதிபதி சாரம். இப்போது அந்த 2ஆம் அதிபதியும் கெடும். 7ஆம் அதிபதி போச்சு, 2ஆம் அதிபதி போச்சு. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் என்பதால் கரெக்டாக நீங்கள் எங்கே வரணும்னா மாங்கல்ய ஸ்தானத்துக்கு வந்துடணும்.
அதுக்கப்புறம் 11ஆம் இடத்தை பார்க்கலாம், மாங்கல்யஸ்தானம். 8ஆம் இடத்தில் ராகு, மாங்கல்யஸ்தானத்தில் ராகு கேது சாரத்தில். எப்பவுமே ராகு கேது சாரத்தில் இருக்கக்கூடாது. கேதுவாவது ராகு சாரத்தில் இருக்கலாம், ஆனால் ராகு கேது சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாங்கல்ய பாக்கியத்தில் ஒரு தடைகளை உருவாக்கும். சரி, மாங்கல்ய ஸ்தானாதிபதி என்னானார்? 5இல் அமர்ந்து உத்திரம் 4 சூரியனுடைய சாரத்தில். அந்த சூரியன் இங்கே நீசமாக இருப்பார். அந்த சூரியன் இங்கே நீசமாயிட்டார். நீசமடைந்த கிரகத்தின் சாரத்தில் இருக்கின்ற கிரகம் எந்த நற்பலன்களையும் தராது. ஒரு கிரகம் நீசமடைந்த கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்தால் எந்த பலனையும் நிச்சயமாக தராது இல்லையா? அந்த குருவுக்கு வீடு கொடுத்த புதன் 6இல் அமர்ந்து மறைந்து அப்புறம் அஷ்டமாதிபதி சாரம். அப்போ அந்த 6-8 தொடர்புகள் மாங்கல்ய ஸ்தானாதிபதிக்கு கரெக்டாக இருக்குது. அதுவே ஏற்கனவே அஷ்டமாதிபதி, அதுக்கு 6ஆம் அதிபதி தொடர்பு. வீடு கொடுத்தவன் 6இல், சாரம் கொடுத்தவன் 6இல், நீசம் பெற்ற கிரகத்தினுடைய சாரத்தில் இல்லையா? அதுக்கும் 6-8 தொடர்புகள் வந்துச்சு பாருங்க. இப்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் பாக்கியாதிபதி சனி பலமாக இருக்கிறாரே. பாக்கியாதிபதி சனி பலமாக இருந்தால் கூட அந்த 3ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறார். 3ஆம் அதிபதியினுடைய சந்திரனுடைய சாரத்தில் இருப்பார். சந்திரன் இங்கே கேது சாரத்தில் இருக்கும். இந்த குருவனுடைய பார்வை விழுமை சார். இந்த குருவனுடைய பார்வை விழுனா இது 18 டிகிரி 19 டிகிரியில் இருக்குது, அது 8 டிகிரியில் இருக்குது. ஓரளவுக்கு ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த குரு பார்க்க கோடி புண்ணியம் சொன்னால் கூட பங்கப்படாத குருவாக இருக்கணும், லக்னத்துக்கு சுவராக இருக்கணும், அவர் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இதான் விஷயம். செவ்வாயினுடைய பார்வை 25 டிகிரி 8ஆம் பார்வையாக சனி மேல் கரெக்டாக விழும். அந்த 5 டிகிரி கரெக்டாக விழும். அப்போ குருவனுடைய பார்வையை விட செவ்வாயினுடைய பார்வைக்கு பலம் அதிகமாகிடும் இல்லையா? செவ்வாயினுடைய பார்வைக்கு பலம். இன்னும் ஒரு படி போய் பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த புஷ்கர நவாம்சம் சொல்கிறீங்க இல்லையா? இந்த புஷ்கர நவாம்சம் இது அனுஷ 2 புஷ்கர நவாம்சம், இது விசாக 2 புஷ்கர நவாம்சம் புதன், அது உத்திரம் 4 புஷ்கர நவாம்சம், செவ்வாய் புனர்பூசம் 2 அதுவும் புஷ்கர நவாம்சம். இந்த 4 கிரகங்களும் புஷ்கர நவாம்சத்தில் என்ன பலன் இல்லையா? புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது. குரு தன் வீட்டையே பார்க்குது. இதெல்லாம் செகண்டரி. அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் பலமாக இருக்கிறானா, சாரம் கொடுத்தவன் பலமாக இருக்கிறானா? அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரு? நீசம் பெற்ற சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறார். அதோடு முடிஞ்சு போச்சு இல்லையா? இதெல்லாம் பலன் தராது. எப்பவுமே நீங்கள் ஜாதகம் பார்க்கின்ற போது வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் எது எங்கே பொருத்தி பார்க்குறதுன்னு பார்க்கணும் இல்லையா? இந்த இடத்துல வந்து நீங்கள் புஷ்கர நவாம்சத்தை பிடிச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது. அது குருவனுடைய பலம் என்ன, சாரம் கொடுத்தவன் என்ன, அஷ்டமாதிபதி சாரம் என்ன, அதுதான் பார்க்கணும். இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகங்களுக்கும் 6-8 தொடர்புகள் 12ஆம் அதிபதியோட தொடர்பு வந்துச்சு. அதனால தான் இந்த ஜாதகத்தை எடுத்த இந்த 8 கூடிய கிரகம் நீசம் பெற்ற சூரியனுடைய சாரத்தில் அமர்வது அது ஒரு பாயிண்ட் மட்டும் போதும். இந்த புஷ்கர நவம் இது காரகபாவனாஸ்தி அது போதும் இல்லையா? நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஜாதகத்தை எடுத்தேன். இந்த ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மறுபடியும் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 9283139335. ஃபோன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, டைம் அனுப்புங்க. அன்றைக்கே பார்த்து அனுப்பிச்சிடுவேன் இல்லையா? உங்களுக்கு அதே மாதிரி திருமண பொருத்தமும் பார்க்கலாம். நேயர்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வேறு ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.